உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை எண்ணூர் அருகே காட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் திறந்துவிடப்படும் எண்ணெய் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்றிலும் கலப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், தொடர்ந்து எத்தனை நாட்களாக இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்து வருகிறது? அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறாங்க? அதிகாரிகளிடம் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம். சென்னை எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய கொச்சஸ்தலை ஆற்றில் மீண்டும் எண்ணெய் கழிவுகள் கலந்திருப்பதால் மீனவர்களுடைய படகுகளும் மீன் வலைகளும் சேதமடைந்திருப்பதாக மீனவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த எண்ணெய் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய அதே வேளையிலே மீனவர்களுடைய படகுகளும் மீன் வலைகளும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக எண்ணெய் கழிவுகள் எண்ணூர் முகத்துவாரத்தை நோக்கி படர்ந்திருப்பதை களத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த நீர் வழித்தடம் முழுவதுமாகவே கருப்பாகவும் எண்ணெய் திட்டுகள் படர்ந்தும் காட்சியளிக்கிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் பக்கிங்ஹாம் கால்வாய்களிலிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. பக்கிங்ஹாம் கால்வாயில முகத்துவாரம் கலிமுகம் பகுதிகளில் மீன்களுடைய இனப்பெருக்கம் கடுமையாக பாதிக்கும் எனவும் இந்த கடல் வாழ் உயிரினங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்கின்ற ஒரு வருத்தமான செய்தியையும் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய இந்த கொச்சஸ்தலை ஆற்றை நம்பிதான் சுற்றி இருக்கக்கூடிய 18 கிராமங்களுடைய வாழ்வாதாரம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் இந்த கொச்சஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் என்பது கலந்திருக்கிறது. குறிப்பாக எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் இது போன்று எண்ணெய் கழிவுகள் என்பது ஆற்றில் கலந்து விடப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டும் இதே போன்றும் தனியார் தொழிற்சாலை ஆலையிலிருந்து எண்ணெய் கழிவுகள் வெளியேறி ஆற்றில் பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. தொடர்ச்சியாக மழை காலங்களில் தான் தொழிற்சாலைகளிலிருந்து எண்ணெய் கழிவுகள் என்பது வெளியேற்றப்படுவதாக மீனவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு பக்கம் சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய அதே வேளையில் மீனவர்களுடைய படகுகளும் மீன் வலைகளும் கடுமையாக பாதிப்பு அடைவதாகவும் மீனவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா மழை காலத்தில் தான் எண்ணெய் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து இந்த எண்ணெய் கழிவுகள் என்பது ஆற்றில் கலந்து விடக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்க அந்த காலகட்டத்தில் தொழிற்சாலைகளிலிருந்து எண்ணெய் கழிவுகள் அதை தொடர்ந்து விடக்கூடாது என்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேதமடைந்திருக்கக்கூடிய படகுகளுக்கும் மீன் வலைகளுக்கும் அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.